Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம சீவேஜ் இன்ஜினியரிங்கில் MCQஸ்லாம் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு ஆல்ரெடி நம்ம 1லேருந்து 50 கொஸ்டின்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து 51லேருந்து நம்ம பார்க்கலாம். Due to symbiosis between bacteria and algae, the treatment of sewage takes place. இங்கே வந்து சீவேஜ் நடக்கும். அந்த ட்ரீட்மெண்ட் ஆக்சிடேஷன் பாயிண்ட். Infectious hepatitis is caused due to which of a pathogenic organisms? எந்த பேத்தோஜெனிக் ஆர்கானிசமால் ஹெப்பாட்டிட்டிஸ் வந்து வரும்னா வைரஸால் தான் வரும். Gases produced during anaerobic digestion contain 65லேருந்து 70% of CH4 and 25லேருந்து 30% of CO2 by volume. ஸோ இதெல்லாம் டேர்ம்ஸ் அதை என்னென்னு இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஞாபகம் தான் வச்சுக்க முடியும். The ratio of death storage to total capacity is kept. The ratio of death storageக்கும் total கெப்பாசிட்டிக்கும் எவ்வளோ ரேஷியோனா 0.25. டிஸ்சார்ஜ் ஆஃப் ட்ரீட்டட் வேஸ்ட் வாட்டர் இன் லேக்ஸில் வந்து ட்ரீட்டட் வேஸ்ட் வாட்டரை டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. கேன் பி ஆக்சிலரேட் இன் யூட்ரோஃபிகேஷன் ஆஃப் லேக்ஸ். ஆக்சிலரேட் இன் யூட்ரோஃபிகேஷன் ஆஃப் லேக்ஸ் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் எது ப்ரெசன்ஸாக இருக்கும்போது யூட்ரோஃபிகேஷன் ஆகுதுன்னா நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ். Fifty-sixth question. For the control of aquatic plants, the chemicals வந்து இன்ஆர்கானிக் சால்ட்ஸாக இருக்குது. யூஸ்டு மேபி. இதுக்கு வந்து ஆன்சர் கன்ஃபார்மாக தெரியல. நான் ஆல் ஆஃப் திஸ்ன்னு நினைக்கிறேன். பட் உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். Gully traps for preventing entry of foul gases are located. அது வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா at the junction of ஹவுஸ் ட்ரைன் அண்ட் சீவர். ரெண்டுத்துக்கும் ஒரு ஜங்ஷன் இருக்கும்ல. சீவர் ஒரு இடத்துல இருக்கும், ஹவுஸ் ட்ரைன் ஒரு இடத்துல இருக்கும். ரெண்டும் எங்கே வந்து மீட் ஆகுதோ அந்த இடத்துல தான் அந்த கலி ட்ராப்ஸ் இருக்கும். ஏர் ஆக்ட் கேம் இன் ஃபோர்ஸ் ஃப்ரம். அந்த ஆக்ட் வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1981 மார்ச் 29 கொண்டு வந்தாங்க. Air pollutants which affect the plants or air pollutants which affect the plants are all. Many types secondary air pollutants are formed. ஆமாம், நிறைய செகண்டரி ஏர் பொல்யூட்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. சச் பொல்யூட்டன்ட் மேபி அது வந்து என்னவா இருக்கலாம் அப்படின்னா இதுக்கும் வந்து ஆன்சர் கன்ஃபார்மாக தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் நான் சொன்னதில் மிஸ்டேக் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து கீழே தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் கிரவுண்ட் லெவல் பொல்யூஷன் கான்சன்ட்ரேஷன் வில் பி ஃபவுண்ட் வென் த ஃப்ளூம் பிஹேவியர் இஸ் fumigation. The equipment used for collecting fly ash from coal-fired boiler may be. நம்ம எந்த எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஃப்ளை ஆஷ் கலெக்ட் பண்ணுறோம்? ஒரு கோல் ஃபயர்டு பாய்லர்லேருந்து. நம்ம ஃப்ளை ஆஷை வந்து நார்மலாக கையால் எடுக்கக்கூடாது. அதனால வந்து ஒரு எக்யூப்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரெசிபிட்டேட்டர். ஸ்டெபிலைசேஷன் பாண்ட் ஹேஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஜோன்ஸ். அந்த ஸ்டெபிலைசேஷன் அந்த பாண்ட் வந்து எந்த ஜோனில் இருக்குது? ஏரோபிக் ஜோன், ஃபேக்குலேட்டிவ் ஜோன், ஆனரோபிக் ஜோன், மூணுலேயுமே இருக்கும். Normally BOD is determined 20 degrees Celsius for a period of 5 days. நம்ம படிச்சிருப்போம்ல, BOD வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த சாம்பிளை எடுத்து டைல்யூட் பண்ணி அதை வந்து 5 டேஸுக்கு இன்குபேட்டரில் 20 டிகிரி செல்சியஸ்க்கு வைப்பாங்க. அதுக்கப்புறம் எடுத்து அதை வந்து செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, bacteria which use CO2 as a source of carbon are known as anaerobic. Bacteria which use CO2, அது வந்து CO2 யூஸ் பண்ணுது as a source of carbon, அப்போது அது anaerobic bacteria.
யூனிட் ஒர்க்கிங் பியூர்லி ஆன் anaerobic biosis வந்து என்னது? செப்டிக் டேங்க். நம்ம இது முன்னாடி கொஸ்டின்லேயே பார்த்துருக்கோம். செப்டிக் டேங்க். breaking down of organic matter into simple substance by bacterial action that will breaking down of organic matter into simple substance break ஆகுது by bacterial action ஆல அப்படி ஆகுது. that will decompose no further is stabilization. The minimum diameter of working chamber of a circular manhole should be. ஒரு ஒர்க்கிங் சேம்பர் இருக்குது, அதில் உள்ள சர்க்குலர் மேன்ஹோலில் மினிமம் டயாமீட்டர் என்ன? மினிமம் டயாமீட்டர் 1.2 மீட்டருக்காச்சும் மினிமமாக இருக்கும். விச் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்டு. அப்போது இதில் வந்து எது நான் கரெக்டாக மேட்ச் ஆகலைன்னா அயர்ன் அண்ட் மெக்னீஸ் வந்து செடிமெண்டேஷன் கிடையாது. அப்போ மற்ற மூணுமே கரெக்டு. அப்போது அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் கரெக்டாக உள்ளதெல்லாம். E-coilனா MPN index, turbidity-na hardness, waterborne disease-na hepatitis. In India, the suitable self-cleaning velocity for small sewers like 15 to 30 cm diameter is என்ன? எவ்வளோ மீட்டர் per செகண்டாக இருக்கும்னா 0.75 மீட்டர் per செகண்டாக இருக்கும். இதை வந்து லெஸ் தென் 1 மீட்டர் per செகண்டுக்கும் சொல்லுவாங்க. The fertilizer value of sludge is based mainly on the content of nitrogen, phosphorus, potassium. மூணுமே தான். fertilizer value of sludge அது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது? மெயினாக எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா இது மூணையுமே பேஸ் பண்ணி இருக்கு. கலர் ஆஃப் ஃப்ரெஷ் சீவேஜ் இஸ் கிரே. இதுவே அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னா அது பிளாக் கலரில் இருக்கும், இல்லாட்டா நல்ல டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ ஃப்ரெஷ் சீவேஜ் அப்படிங்கும் போது அது வந்து கிரே கலரில் இருக்கும். பொலூட்டன்ஸ் இன் ஏர் கேன் பி இன் அ ஃபார்ம் ஆஃப், ஏரில் இருக்கிற பொலூட்டன்ஸ் ஏரோசலாகவும் இருக்கும், பார்ட்டிகுலேட்ஸாகவும் இருக்கும், கேஸஸாகவும் இருக்கும். மூணு ஃபார்ம்லேயுமே பொலூட்டன்ஸ் இருக்கும். ஸோ எனி ஆஃப் திஸ். ஃப்ரம் செப்டிக் டேங்க் த எஃப்ளூவெண்ட் ஆர் டிஸ்சார்ஜ்டு இன்டு, அந்த எஃப்ளூவன்ஸ் வந்து டிஸ்சார்ஜ் எங்கே வந்து டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னா ஷோக் பிட்டில் தான் டிஸ்சார்ஜ் ஆகும். பொல்யூஷன் ஆஃப் ரிவர் ஆர் ஸ்ட்ரீம் இஸ் இண்டிகேட்டட் பை அன் இன்க்ரீஸ் இன், இதுக்கும் வந்து ஆன்சர் யாராவது தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பொல்யூஷன் ஆஃப் ரிவர் ஆர் ஸ்ட்ரீம்ஸ், ஒரு ரிவர்லேயும் ஸ்ட்ரீம்லேயும் பொல்யூஷன் ஆகுது. இஸ் இண்டிகேட்டட் பை அன் இன்க்ரீஸ் இன், அது வந்து எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம்? அந்த ஸ்ட்ரீமில் உள்ள அசிடிட்டியை வச்சா, குளோரைடு கண்டென்ட்டை வச்சா, ஆக்சிஜன் கண்டென்ட்டை வச்சா, நைட்ரேட்டை வச்சா. ஐ திங்க் அசிடிட்டின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து கன்ஃபார்மாக எது ஆன்சரோ அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இந்த கொஸ்டின் நம்பரை போட்டு இதுக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். கார்பேஜ் இஸ் அ ட்ரை வேஸ்ட். கார்பேஜுங்கிறது ட்ரையாக தான் இருக்கும். ஸோ அது ஒரு ட்ரை வேஸ்ட். த பாக்டீரியா தட் கேன் சர்வைவ் வித்தவுட் ஆக்சிஜன் ஆர் கால்டு, நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம்ல, ஒரு பாக்டீரியா வந்து ஆக்சிஜனே இல்லாமல் சர்வைவ் ஆகுதுன்னா அது வந்து anaerobic பாக்டீரியா. பிஓடி டெஸ்ட் இஸ் ஸ்டாண்டர்டைஸ்ட் அட், பிஓடி டெஸ்ட் வந்து நமக்கு தெரியும் 20 டிகிரி செல்சியஸில் 5 days வச்சு நம்ம பண்ணுவோம். இந்த பெஸ்ட் coagulant ஃபார் ரிமூவிங் த கலர் ஆஃப் வாட்டர், எந்த coagulantஐ யூஸ் பண்ணி வாட்டரோட கலரை ரிமூவ் பண்ணலான்னா ஆலம். The secondary treatment of sewage is carried out by the use of trickling filter. Trickling filter வச்சு தானே செகண்டரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரைமரி, ப்ரிலிமினரி ட்ரீட்மெண்ட், செகண்டரி ட்ரீட்மெண்ட் அப்படிலாம் வரும். ஸோ அதில் செகண்டரி ட்ரீட்மெண்ட்டுக்கு ட்ரிக்லிங் ஃபில்டர். ஏர் பொல்யூட்டன்ஸ் காமன் டு அர்பன் என்விரான்மெண்ட். ஏர் பொல்யூட்டன்ஸ் காமன் டு அர்பன் என்விரான்மெண்ட், சல்ஃபர் டை ஆக்சைடு, பார்ட்டிகுலேட் மேட்டர், ஹைட்ரோகார்பன் மூணுமே தான். த லிக்விட் வேஸ்ட் கன்வேர்டு பை அ சீவர் இஸ் சீவேஜ். ஒரு லிக்விட் வேஸ்ட் வந்து சீவர்னு சொல்கிறோன்னா அதுக்கு பேர் என்ன? சீவேஜ். PM10 அப்படிங்கிறது என்னது? பார்ட்டிகுலேட் மேட்டர் 10 மைக்ரோமீட்டர் இன் சைஸ். அதோட
சைஸ் வந்து 10 மைக்ரோமீட்டரில் உள்ள ஒரு particulate matter. The settling velocity in a sewage settling tank increases due to ஒரு settling velocity in a sewage settling tankல increase ஆகுது. settling velocity எதனால increase ஆகுதுன்னா அதோட specific gravity of the solid particles increase ஆகும்போது அதோட settling velocityயும் increase ஆகுது. The term used to compare the quality of certain sewage in terms of standard domestic sewages. நம்ம எந்த டேர்மை யூஸ் பண்ணுறோம்? Compare the quality of certain sewage in terms of standard domestic sewage இருக்கும்போது relative stability. Sludge may be disposed of by the method லெகானிங் வச்சு டிஸ்போஸ் பண்ணலாம், பர்ன் பண்ணி டிஸ்போஸ் பண்ணலாம், லேண்ட் ஃபில்லிங்கும் பண்ணுவாங்க. ஸோ இது மூணுமே பண்ணி அதை டிஸ்போஸ் பண்ணுவாங்க. ரீசன் ஃபார் சீவேஜ் சிக்னஸ் இஸ் சீவேஜ் சிக்னஸ்ன்றது என்ன? அது வந்து எப்படி வேணால் சொல்லலாம். ஃபஸ்ட்டு என்னன்னா ஒரு லேண்ட் இருக்குது, அந்த லேண்டில் சீவேஜை போட்டுகிட்டே இருக்கும். அதுக்கு மேலே அந்த லேண்டால் சீவேஜை தாங்கிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை. அது வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது அந்த லேண்டு ஒரு லோடை கொடுக்க. ஸோ அது வந்து ஒரு ரீசன், அது ஒரு சீவேஜ் சிக்னஸ்ன்னு சொல்லலாம். அப்புறம் அட்மாஸ்பெரிக் ஏர் கேனாட் ஃப்ரீலி சர்க்குலேட். நம்ம சீவேஜை வந்து ஒரு இடத்துல போடுறனால அந்த இடத்துல அட்மாஸ்பெரிக் ஏர் வந்து ஃப்ரீயாக சர்க்குலேட் ஆக முடியலன்னா அது ஒரு சீவேஜ் சிக்னஸ். த போர்ஸ் இன் அ சாயில் காட் கிளாக்ட் அப். இப்போது ஒரு சாயிலில் நம்ம சீவேஜை போடும்போது அதில் உள்ள போர்ஸ் தான் அப்சார்ப் பண்ணி அதை எடுத்துக்குது. இப்போது அந்த போர்ஸே கிளாக் ஆனதுக்கப்புறம் அங்கே வந்து போர்ஸே இருக்காது அந்த சாயிலில். ஸோ அங்கே வந்து சீவேஜை டிஸ்போஸ் பண்ண முடியாது. ஸோ இதுவும் ஒரு சீவேஜ் சிக்னஸ். இப்போது ஆல் ஆஃப் திஸ் ரீசன் ஃபார் சீவேஜ் சிக்னஸ்க்கு இதெல்லாம் தான் ரீசன். ப்ரிலிமினரி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ரிமூவல் ஆஃப் ஃப்ளாட்டிங் மேட்டர். சும்மா மிதந்துட்டுருக்கிற அந்த வாட்டர் பாட்டில், பிளாஸ்டிக் கவர்ஸ் அந்த மாதிரி இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறது ப்ரிலிமினரி ட்ரீட்மெண்ட். ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ரிமூவல் ஆஃப் லார்ஜர் சஸ்பெண்டட் சாலிட்ஸ். பெரிய பொருட்கள் கிடந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறது வந்து ப்ரைமரி ட்ரீட்மெண்ட். செகண்டரி ட்ரீட்மெண்ட்டுன்றது வந்து ரிமூவல் ஆஃப் ஃபைன் டிசால்வ்டு ஆர்கானிக் மேட்டர். ஃபைனல் ட்ரீட்மெண்ட்டுன்றது ரிமூவல் ஆஃப் ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா. கிரிட்ஸ் ஷுட் பி ரிமூவ்டு ஃப்ரம் சீவேஜ் பிஃபோர். கிரிட்ஸ் வந்து நம்ம சீவேஜில் எப்போ ரிமூவ் பண்ணுவோம்? தட் டிஸ்போசல் இன் டைலூஷன் வாட்டரில் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. தேர் லிஃப்டிங் பை மீன்ஸ் ஆஃப் பம்ப். செட்டிலிங் ஆஃப் சீவேஜ் இன் செடிமெண்டேஷன் டேங்க். இது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம கிரிட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். பயாலஜிக்கல் ஆக்ஷன் இஸ் யூஸ்டு இன் ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ட்ரீட்மெண்ட். பயாலஜிக்கல் ஆக்ஷனை வந்து எதில் யூஸ் பண்ணுவாங்க? ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ட்ரீட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம 51லேருந்து 90 வரைக்கும் பார்த்துருக்கோம். ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நானும் இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 இயராக பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நோட்டிஃபிகேஷன் JDO நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து தான் இதுக்குன்னே ப்ரிப்பேர் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.